கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் சி. மேயோ. இவருடைய பிறப்பு 1ஆம் தேதி மே மாதம் 1873 வருடம். இவருடைய இறப்பு 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1954 ஆண்டு. இவருடைய நாடு சீனா. இவருடைய தரிசன பூமி சீனா. நற்செய்தி பணியில் மருத்துவ பணி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் மனிதர்கள் 2 விதங்களில் குணமடைய வேண்டியது அவசியம். ஒன்று சரீரத்தில் குணமடைய வேண்டும், மற்றொன்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் குணமடைய வேண்டும். சீன மருத்துவ மிஷனரியான ஷீமை 2 பணிகளையும் ஒரே நேரத்தில் செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டார். இவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுடைய கரங்களையும் சுவிசேஷகர்களுடைய இருதயத்தையும் பெற்றிருந்தார். அதாவது அறுவை சிகிச்சை செய்யும் ஒரு மருத்துவராகவும் ஆண்டவருடைய வார்த்தையை அன்பு உள்ளங்களுக்கு கொடுக்கும்படியான ஆத்தும பாரம் நிறைந்தவராக இவர் காணப்பட்டார். சீனாவில் பிறந்த இவர் அமெரிக்கா சென்று மருத்துவ பட்டம் பெற்று சீன பெண்மணி ஆவார். சீன தேசத்து மக்களுக்காக மருத்துவமனை ஒன்றை இவர் கட்டினார். ஒவ்வொரு மாதமும் 3000க்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். மேலும் சீன செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்க உழைத்தார். மேற்கத்திய மருத்துவ புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்தார். செவிலியர்களுக்கென்று தனியே வேதாகம வகுப்புகளை இவர் நடத்தினார். 1918 ஷீமேயு 5 கிறிஸ்தவ தலைவர்களுடன் இணைந்து சீன உள்நாட்டு ஊழிய சங்கத்தை ஏற்படுத்தினார். இது ஒரு சுயநீதி சங்கமாக செயல்பட்டது. 1920ஆம் ஆண்டு தான் பணியாற்றி வந்த மெத்தடிஸ்ட் மிஷனரி சங்கத்தை விட்டுவிட்டு பெத்தேல் மிஷன் என்ற புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார். 17 ஆண்டு காலத்தில் இந்த ஊழியமானது வளர்ச்சி அடைந்தது. ஆரம்ப மற்றும் செகண்டரி பள்ளிகள், மருத்துவமனை, செவிலியர் பள்ளி, வேதாகம கலாசாலை, அனாதை இல்லம் மற்றும் ஆராதனை மையம் எல்லாம் இவரால் ஏற்படுத்தப்பட்டன. சீமேயு 36 சீன குழந்தைகளை தன் வீட்டில் வைத்தே பராமரித்து வந்தார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தன் வீட்டில் செவிலியர்களுக்கென வேதாகம கூட்டங்கள் நடத்தி அநேக செவிலியர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் சீன கிறிஸ்தவ பெண்மணிகளில் டாக்டர் ஷீமேயு ஒருவர் ஆவார். தனது இடைவிடாத உழைப்பினால் இச்சீன மிஷனரி இதே நாள் 1954ஆம் ஆண்டு நோயில்லாத வீட்டிற்கு பயணமானார். அன்பானவர்களே, உங்கள் மூலம் பிறர் எவ்விதத்தில் குணமடைந்துள்ளனர்? நற்குணங்களோடு இணைந்திராதவனின் இதயம் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகியே இருக்கிறது என்பது ஜீவ நீரோடை புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மருத்துவர், அதுவும் அமெரிக்கா சென்று பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர், சேவை செய்வதே தன் வாழ்க்கையின் முக்கிய பங்காக இவர் செயலாற்றிருக்கின்றார். அநேக மாபெரும் செயல்களை இவர் திட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றியிருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சாதித்திருக்கின்றோம்? அதுவும் இயேசுவுக்காக, இயேசுவின் அன்பை அறியாத மக்களுக்காக நாம் எதை சாதித்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆத்தும தாகத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வதை விட வேறொரு நல்ல வாழ்க்கை நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே ஆத்தும ஆதாய பணிக்காக, சேவை பணிக்காக
நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.